இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் செய்தி தாக்குதலை நிறுத்த பாகிஸ்தான் கெஞ்சியது. இது முக்கியமான செய்தி. உலகத்துக்கே ஒரு பாடம். பயங்கரவாதிகளை ஒழிப்பதில் இந்தியா நிகழ்த்திய சாதனை. போர் நிறுத்தம் ஏன் என்பதை விளக்கிய பிரதமர் மோடி பெருமிதம். எதுவும் செய்யாத முடியாத நிலையில் இறங்கி வந்து பாகிஸ்தான் நமது வேலை முடிந்து விட்டதாக போரை நிறுத்த சம்மதித்தோம். யார் சொல்றா? பிரதமர் மோடி சொல்றார். அணுகுண்டு மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பீதி அடைய மாட்டோம். இந்தியா பாகிஸ்தான் பிழைக்க வேண்டுமானால், பீதி அடையும் நாடல்ல இந்தியா, பாகிஸ்தான் பிழைக்க வேண்டுமானால் ஒரே வழி இருக்கிறது. முப்படை வீரர்களுக்கு சல்யூட். இன்றைக்கு செய்திகள் பரபரப்பாக வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்னதான் நடந்தது? ஆக உலக அளவில் நாம் ஒரு இந்தியராக எமது வெற்றியை கொண்டாடுகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. நான் ஒரு இந்தியன். முதல்ல அதை சொல்கிறேன். இதில் ஒரு இந்தியனாக சராசரி எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி என்னவென்றால், எந்த பாவமும் எந்த ஒரு விவகாரமும் அறியாத 26 பேர் கொல்லப்பட்டு விட்டார்களே, இதற்கு தீர்வு என்ன? நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்க. நமது நாட்டுக்குள்ளே வந்த பயங்கரவாதி முகாம்களை இப்பொழுதுதான் இந்தியாவுக்கு கண் தெரிந்ததா என்ற கேள்வியை தாண்டி, நாம் இங்கிருந்து அக்னியை, பிரித்திவியை அல்லது மிராஜி, சுகாய், அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் விமானங்களை கொண்டு தாக்கினோம். அங்கும் பல பேர் இறந்தார்கள். அதல்ல பிரச்சனை. பொதுமக்கள் இறக்கவில்லை. ஜெய்ஷி முகமது மசூத் அல் அசாருடைய குடும்பமே அழிந்து போனது. இப்படியெல்லாம் நிறைய செய்தி வந்திருக்கிறது. இதை தாண்டி பாகிஸ்தான் செண்டு பயன்படுத்தினார்கள். அவர்களிடத்தில் F-35 இருக்கிறது, F-22 இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆக அதன் மூலமாக அவன் தாக்கினான் என்று பாகிஸ்தானுடைய பத்திரிகைகள் அவனை புகழாரம் சூட்டுகிறார்கள். நமது கேள்வி, பாகிஸ்தான் என்பது ஒரு தனிநாடு அல்ல. அவருக்கு ஆதரவாக, இந்த குழுக்களுக்கு ஆதரவாக, பயங்கரவாத நடவடிக்கைக்கு ஆதரவாக, நமக்கு எதிரியாக அனிமாசிட்டி, ஹொஸ்டிலிட்டியை உருவாக்குவதற்கு எல்லையிலே பல சக்திகள் உருவெடுத்திருக்கிறது. நம்முடைய தோழமை நட்புகளாகவே அவர்கள் நம்மிடத்திலே பயணிக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவை உருக்குலை செய்ய வேண்டும் என உலகளாவிய ஒரு திட்டம் நடைபெறுகிறது. அது முறிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு நிலையான தீர்வு ஒன்று தேவைப்படுகிறது. ஆக நாங்கள் வலிமை குறைந்த ஒரு நாடாக பாகிஸ்தானை வறுமையிலே பார்க்கிறோம். ஆனால் அவனிடம் இருக்கக்கூடிய இராணுவ சக்தியும் அணுகுண்டையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. நாம் எந்த விதத்திலும் அவர்களுக்கு சமமான நாடு அல்ல. ஏனால் நம்முடைய நாட்டினுடைய வளம் அப்படி, நம் நாட்டுடைய செல்வம் அப்படி, நம் நாட்டுடைய கலாச்சாரம் அப்படி பறந்து விரிந்து மிகப்பெரிய அணு ஆயுதங்களை மட்டுமல்ல, புதிய கண்டுபிடிப்புகளையும் செவ்வாய் கிரகத்திற்கு குறுகிய சில மில்லியன்களில் ஆள் அனுப்பிய பெருமையும் கூட எங்களது நாட்டிற்கு தான் இருக்கிறது. இங்கே நாம் கேட்பது அதல்ல. இந்தியா என்கின்ற ஒரு நாடு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் சமமான ஒரு தேசம். ஆனால் இங்கே நமது கேள்வி என்னவென்றால், 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, அந்த கொலைக்கான தீர்வு என்ன? இதுதான் தீர்வு. கல்யாணம் முடிஞ்சு தேனிலவுக்கு வந்த பிள்ளைகள், அப்பாவி மக்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் கொலை செய்யப்பட்டார்கள். ஆரம்பத்திலே நீ ஹிந்துவா, நீ முஸ்லிமா என்று ப்ரொவோக் செய்யப்பட்டது. அந்த நடவடிக்கைகளுக்குள் நாம் போக வேண்டியதில்லை. எதிர்க்கட்சிகள் இப்பொழுது வைக்கிற கோரிக்கைகள் என்ன? உண்மையிலேயே நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பிரதமருக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் ஒரு நடவடிக்கையை, ஒரு வேண்டுதலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே தேசம் என்பது பாரதிய ஜனதாவுக்கும் மோடிக்கும் மட்டும் உரித்தானது அல்ல என்பதை நாம் முதலில் நினைவு கொள்ள வேண்டும். இன்னும் சில மாதங்களோ, சில ஆண்டுகளோ, இன்னும் பல ஆண்டுகளோ கூட பிரதமர் அவர்கள் தொடரலாம், பாரதிய ஜனதா தொடரலாம். அதற்கு பின்பு ஒரு காலத்தில் ஆட்சி மாறும். ஆட்சி மாறுகிற போது காட்சிகளும் மாறும். ஆனால் இந்தியா என்கின்ற ஒரு தேசம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த தேசத்தில் உள்ள அரசியலமைப்பு சட்டம் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், அவற்றில் உண்மைகள் வெளிக்கொணர வேண்டும். ஏதோ இது பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டும் உள்ள ஒரு தேசம் என்பதை போன்றும்,
அவர்கள் மட்டும்தான் இந்த தேசத்தை காப்பாற்றவர்களை போன்றும் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு இதில் உரிமை இல்லையோ என்கின்ற தவறான எண்ணத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் எதிர்க்கட்சிகள் கேட்பதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. குறிப்பாக நாம் பார்ப்பது உலகம் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு தாக்கம். ஒரு பெரும் தேச இராணுவத்தை மீறி உள்ளே வந்து பயங்கரவாத தாக்குதலை நடத்தி 26 பேரை கொலை செய்திருக்கிற இந்த கொலைகார பாவிகளை எப்படி நாம் விட முடியும்? இந்த உயிர்களை அவர்களால் திருப்பி கொடுக்க முடியாது. அரசியல் லாபம் அவர்களுக்கு இருக்கலாம், அரசியலை அவர்கள் பயணிக்கலாம். ஆனால் இந்த உயிர்களை அவர்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? சரி, இப்போ எதிர்க்கட்சி என்ன சொல்றான், என்ன நடந்துச்சு அதை எங்களுக்கு விளக்கு. எதிர்க்கட்சிகள் ஒருமித்த கருத்து, ஒரு கன்சென்ஸ் வலியுறுத்துறாங்க. எம்பசைஸ், நீங்க வந்து சொல்லுங்க, பெஹல்காம் அட்டாக்ல ஏன் வந்துச்சு, எவன் வந்தான், எப்படி வந்தான்? அது மட்டும் இல்லாமல் காஷ்மீருடைய டெரரிஸ்ட் எங்கிருந்து உள்ள இன்கர்ஷன், த பெனிட்ரேஷன் அவே ஃப்ரம் த பார்டர், யார் அவங்கள டைரக்ட் பண்ணாங்க? காஷ்மீர் பயங்கரவாத லஷ்கர்-இ தைபா, ஜெய்ஷி முகமது, அல் பதர் இப்படி போன்ற பல கடும் போக்குவாத அமைப்புகளை இயக்குவது யார்? அவன் எப்படி வரும்போது இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி மீது என்ன சொல்லியிருக்கிறார், அங்கே செல்வது பாதுகாப்பு இல்லை என தெரிந்தும் மோடி தன் பயணத்தை ராஜினாமா செய்து பயணத்தை கேன்சல் செய்தார் என்ற செய்தியும் இவர்கள் வெளியிடுகிறார்கள். அப்படி என்றால் மக்களின் பாதுகாப்பு என்ன ஆனது? பிரதமருடைய பாதுகாப்பும் முக்கியம், பொதுமக்களின் பாதுகாப்பும் முக்கியம். அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா? அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லை, பிரைம் மினிஸ்டருக்கு தெரியும் என்று எதிர்க்கட்சிகள் சொல்கிறார்கள். அவர் கர்கே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் மேட். பிரதமர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் அந்த பயணத்தை ரத்து செய்தார். அப்போ மக்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லையா? சொல்வது யார்? ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கர்கேயும். சமநிலை அந்தஸ்தில் பிரதமருக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஆளுமைதான் ராகுல் காந்தி. ஆக இதற்கெல்லாம் பதில் என்ன? எதிர்கால சவால்களை சந்திக்க மக்கள் பிரதிகளோடு ஏன் சொல்ல மறுக்கிறார்கள்? உடனடியாக என்ன செஞ்சிருக்கணும்? அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றார்? அவர் இந்தியாவுக்கு எந்த விதத்திலும் சம்மந்தப்பட்டவர் அல்ல, அவர் வேறு ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட். ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வாரம் ஒன்று கொண்டு வந்து இந்தியாவுக்கும் 36% 26% அவர் டேக்ஸ் போட்டு இந்தியாட்ட நிறைய பணம் இருக்குன்னெல்லாம் சொன்னவர் தான். அவர் வேறு ஒரு நாட்டின் தலைவர். அவர் போரை நிறுத்த சொல்லி ஒரே இரவுல நிறுத்துறாங்க. அப்படின்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு என்ன சொல்லுது? நல்லா கவனிங்க. அரசியலமைப்பு போர் நடத்துவதற்கு அவசர எமர்ஜென்சிகளை வகுப்பதற்கும் மூலோபாய ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு யாருக்கு உரிமை கொடுத்திருக்கிறது? எலெக்டட் பாடிக்கு ஷுட் ஹாவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்களுக்கான கடப்பாடும் பொறுப்பும் இருக்கிறது. இரண்டாவது, போர்ட்போலியோ ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுது? இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டுக்கு, முர்மு அம்மாவுக்கு பண்ணோன்னே அவங்க நிலைமையை உணர்ந்து பெர்மிஷன் அவங்க கொடுத்த உடனே அட்டாக் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு இது நடந்த பிறகு இதை குறித்து அவர் பொது நாடாளுமன்றத்தில் 2 சபைகளிலும் விளக்க வேண்டும் என்ற நீதியை என்ன ஆனது? ஏன் விளக்க மறுக்கிறார்கள்? நீங்கள் 240 பேர் இருக்கீங்க ஐயா, 243 பேர் உனக்கு எதிராக தானே ஓட்டு போட்டிருக்கான். அந்த மக்கள் கேட்கின்ற போது பிரதம மந்திரியே இதற்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டும். இதற்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரோ, ஹோம் மினிஸ்டரோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோ பேசலாம். ஆனாலும் பிரதமர் வலிமையாக பேச வேண்டும். இதே நாடாளுமன்றத்தில் மற்ற விஷயத்தெல்லாம் 1 மணி நேரம் பேச தெரிந்த பிரதமருக்கு என்ன காரணத்தினால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு சீஸ் ஃபயர் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்? இது எந்த விதத்தில் இந்த டிப்ளமேட்டிக் டாக் நமக்கு பயனளிக்கும் என்று நாம் அதை கவனமாக கொண்டு வர வேண்டும். இவ்வளவு அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான், அதனுடைய போராளிகள், அதனுடைய விடுதலை அதனுடைய பயங்கரவாத குழுக்கள் எங்கள் நாட்டில் உள்ள 26 பேரை கொலை செஞ்சுட்டு போயிட்டியே. இதுதான் நம்மளால் தாங்க முடியல. அவங்களுக்கு என்ன தெரியும்? சுற்றுலா போகிறாங்க. எங்கள் தேசம் என்னை பாதுகாப்புன்னு நினைச்சான். என் தேசம் என்ன பாதுகாப்பும், என் போலீஸ் என்னை பாதுகாக்கும், என்னுடைய மிலிட்ரி என்னை பாதுகாப்பும், என்னுடைய அரசியல் தலைவர்கள் என்னை பாதுகாப்பார்கள் என்று நம்பி போனவங்க 26 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
அந்த படுகொலைக்கு காரணமானவன் என்ன ஆனானே தெரியல. அவன் எங்கே போயிட்டான்? அவன் பாகிஸ்தான்காரனா அல்லது அவன் எங்கே முடங்கி இருக்கிறான்? அவனை எப்படி கண்டுபிடிக்க போகிறீர்கள்? அவனை இந்தியாவினுடைய சட்டத்திற்கு முன்பு எப்படி நிறுத்தப் போகிறீர்கள் என்பதற்கான விளக்கு அல்லாமல் உலகத்துக்கே ஒரு பாடம், பயங்கரவாதிகளை ஒழிப்பதில் இந்தியா நிகழ்த்திய சாதனை, போர் நிறுத்தம் ஏன் என்பதை விளக்கிய பிரதமர் என்ற ஒரு ஆதரவு பத்திரிக்கை புகழாரம் தனக்குத்தானே சுட்டி கொண்டது. நாம் என்ன கேட்குறோம்? இதை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. இது நாம் கேட்பது, அந்நிய சக்திகள் இந்தியாவுக்குள்ளே எங்கள் நாட்டு அப்பாவிகளை கொலை செஞ்சுட்டு போயிட்டீங்களே, இந்த பாவிகளை நீங்கள் பிடித்தீர்களா? பாகிஸ்தானோடு எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு ஏன் கேட்டீர்களா? அதற்கு விளக்க வேண்டும். இதைத்தான் ராகுல் காந்தியும் கர்கேயும் கேட்கிறார்கள், எதிர்க்கட்சிகளும் கொடுக்கிறார்கள். ஆகவே நோக்கத்தை தாண்டி தெளிவான ராஜதந்திர தீர்வு என்னவென்றால், முதலில் இதே டொனால்ட் ட்ரம்ப் இடத்திலே சொல்லி இந்த அநியாயக்காரர்களை நாங்கள் பிடிக்க வேண்டும், எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டீர்களா? அதை ஏன் பிரதமர் இனி விளக்குவாரா என்ற கேள்வி எழுகின்றது. அமெரிக்க தலையீடு உடனடியாக அமெரிக்கா ஒரே இரவு 12 மணி நேரத்தில் நான் பேசி முடிச்சிட்டேங்கிறான் அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப். அப்போ இந்தியா இப்போ ஜெயராம் ரமேஷ் என்ன கேட்கிறாரு, நடுநிலை என்ற அமெரிக்காவின் கருத்து பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருப்பதாக ஒரு கருத்தை ஜெயராம் ரமேஷ் வைக்கிறார். நடுநிலை என்பதே அமெரிக்காவுக்கு கிடையாது. அமெரிக்கா பொறுத்தவரை தனது நிலைமை ஒன்றுதான். அமெரிக்காவினுடைய அந்த கருத்து பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியதாகவும், முதல் தர மத்தியஸ்தம் பல்வேறு சந்தேகத்தை எழுப்பியிருப்பதாகவும், பிரதமர் இதற்கு உடனடியாக முன்வந்து பதில் தர வேண்டும் என்றும், அதற்கு சிறப்பு கூட்டம் ஜாயின்ட் பார்லிமெண்ட் செஷனை பிரிவிலேஜாக உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்றும் கேட்பதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்றுதான் நாம் பார்க்க முடிகின்றது. பெஹல்காம் தாக்குதலில் ஏப்ரல் 22 இன்டெலிஜென்ஸ் எப்படி ஃபெயிலியர் ஆனது ஒன்று. இப்பொழுது பிரதமர் அவரிடத்திலே இந்தியாவின் சார்பாக வைக்கப்படுகிற கேள்வி, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அக்னிகளை பற்றியோ, பிரித்திவியை பற்றியோ, நம்மிடத்தில் இருக்கும் ரஃபேல் பற்றியோ, மிராஜ் பற்றியோ, ஷுகாய் பற்றியோ, SU-130 இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்முடைய வலிமைக்கு சமமாக பாகிஸ்தான் இல்லை. பசியும் பட்டினையும் பயங்கரவாதமும் அவனிடத்திலே விதிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. மதவாதம் தலை தோங்கி இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான் மதத்தை பற்றி தான் பேசுவான், வேற அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த தெஹ்ரீகே தாலிபான், அந்த முகமது, இந்த ஜெய்சி முகமது, இவனுள் இந்த மாதிரி ஒரு படுபாதக சண்டாளர்களாலே அந்த நாடு நாசமாக போயிட்டு. மதம் என்னங்க? மதம் அது ஒரு நம்பிக்கை மட்டும்தாங்க. நல்லா கவனிச்சுங்க. இறைவன் ஒருவன் இந்த பூமியை படைத்தான். அவன் யார்? எல்லோருக்கும் ஆனவன். ஹிந்து இறைவனோ, முஸ்லீம் இறைவனோ, கிறிஸ்தவ இறைவனோ, யூத இறைவனோ அல்ல. அவன் இறைவன் ஒருவன் இருக்கிறான், நம்பிக்கை. அவனெல்லாம் இல்லையா இயற்கை அப்படின்னா நீ போ. இல்லை, இப்படித்தான் இருக்கான். அவன் மரமாகவும் கல்லாகவும் செப்பாகவும் ஆறாகவும் குளமாகவும் இருக்கிறான், எடுத்துக்கோ. இல்லை, அவன் ஏகன் ஒருவன் தான், எடுத்துக்கோ. இதுதான் நம்பிக்கை. இதில் இந்த நம்பிக்கையில் 500 பேர் இங்கே இருப்பான், 1000 பேர் அங்கே இருப்பான். இதை அரசியலில் திணித்தால் பாகிஸ்தான் எப்படி இன்றைக்கு உலகத்திலிருந்து தனித்து விடப்பட்டிருக்கிறதோ, பயங்கரவாதத்தில் தெஹ்ரீகே தாலிபான் போன்றவர்கள், பலுசிஸ்தான் போராளிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷ ஜந்துக்களுக்கும் ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவன் உதவி வழங்கியதால் இந்த நாடு இன்னைக்கு வறுமையின் உச்சக்கட்டத்திலே சென்றிருக்கிறது. அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வறுமையினுடைய உச்சக்கட்டத்திற்கு சென்றிருக்கிறது. ஏன்? மதவாதம் மதவாதம் மதவாதம். அவ்வளவு பேரும் கையில் துப்பாக்கி தூக்கி வச்சுட்ருக்கான். எங்க தாலிபானுடைய பார்டரில் அவ்வளவு பேரும் குண்டுகளை, சர்க்கரை, சீனி, அரிசி விற்பதை போன்று நம் நாட்டில் விற்கக்கூடிய கடைகளை போன்று குண்டுகளை விற்று கொண்டிருக்கிறான். இராணுவ பள்ளியில் சொந்த மக்களை 147 பேரை படுகொலை செய்த இந்த அநியாயக்கார நாடுகளிடத்தில் நாம் எப்படி ஒரு நீதி எதிர்பார்க்க முடியும்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். முதல்ல அவனை சரி செய்து, ஒரு பக்கம் தெஹ்ரீகே தாலிபான், ஒரு பக்கம் பலுசிஸ்தானுடைய போராளிகள், மற்றொரு பக்கம் ஏராளமான இனக்குழுக்கள் கல்வியற்று கையிலே மதத்தின் பேரால் தவறாக போதனைகள் அவனுக்கு செய்யப்பட்டு ஜிஹாதிகளாக உருமாறி மதத்தை என்றைக்கு அவன் உள்வாங்கி தவறான சிந்தனைக்கு புரிதலின் மூலமாக சென்றானோ அந்த தேசம் அழிந்து போனது.
அது இனி திருப்பி வருவது சாத்தியமில்லை. ஆனால் சாத்தியம் உண்டு. மதம் என்பது நம்பிக்கையோடு நின்றுவிடணும். அதை அரசியலில் கலந்துவிடக்கூடாது. அது வாழ்வியல் நெறியாக மாற்றி பயங்கரவாத செயல்களுக்கு ஒப்படக்கூடாது. அது எப்பொழுது வாழ்வியல் நெறியாக மாற வேண்டும் என்றால் தர்மம் செய்வதில் வாழ்வியல் நெறியாக இருக்கணும். பிற மக்களுடைய உணர்வுகளை மதிப்பதில் வாழ்வியல் நெறியாக இருக்கணும். சகோதரத்துவத்தை பேணுவதில் வாழ்வியல் நெறியாக இருக்கணும். இல்லாதவர்கள், ஏழைகள், அபலைகள், அனாதைகள் அனைவருக்கும் உணவளிப்பதில் வாழ்வியல் நெறியாக இருக்க வேண்டும். மருத்துவத்தை கட்டமைப்பதில் வாழ்வியல் நெறியாக இருக்க வேண்டும். அதை தாண்டி மதத்தை பயங்கரவாதத்தை கொண்டு வந்து பாகிஸ்தான் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை உணவிற்கு கையேந்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை நாம் முன்னோடியாக பேசவே கூடாது. நமக்கு அந்த பிரச்சனை கேள்வி அல்ல. நம்முடைய பிரச்சனை இந்திய பிரதமரின் மீது இன்றைக்கு ஒரு செய்தியாளனாக எழுப்புகிற சில கேள்விகள். ஜெயராம் ரமேஷ், மல்லிகார்ஜுன கர்கே, ராகுல் காந்தி, எதிர்க்கட்சிகள் கேட்கிறார்கள். இந்த தாக்குதலை பாயிண்ட் நம்பர் 1, இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் எங்கே? நடத்தியவர்கள் எப்போது பிடிக்கப் போகிறீர்கள்? 2வது, அமெரிக்கா பெரியண்ணன் மனப்பான்மையில் எந்த அடிப்படையில் உங்களோடு நடுநிலையான சமாதானத்துக்கு வந்தது? 3வது, அமெரிக்காவின் சமாதானத்தை ஏற்று ஒரே இரவில் போரை நிறுத்தினீர்களே, ஏன்? எங்களுக்கும் உரிமை உண்டல்லவா? 543 சமஸ்தானங்கள், அதாவது பார்லிமெண்ட் தொகுதிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் ராஜ்ய ரீதியாக நீங்கள் இன்னென்ன நடவடிக்கைகள் இருக்கிறது என்று அவங்கள்ட்ட ரகசியமாக சொல்லி இராணுவ விவகாரங்களை வெளியே சொல்லாத பட்சத்தில் சில விஷயங்களை எல்லாம் கேட்டு அதற்கு பின்பு போரை நிறுத்தியிருக்கலாமே. அதற்கு ஏன் பதிலில்லை? வீரவேசம் பேசக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் எந்த அடிப்படையிலே நம் நாட்டில் பலர் இறந்து கிடந்த போது பிரச்சாரம் செய்வதற்காக பீகாருக்கு சென்றார்? இதெல்லாம் அவர்கள் எழுப்புகிறார்கள், எதிர்க்கட்சிகள். அதில் நியாயம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதுதான் இந்த நாட்டின் மக்களின் மீது தொங்கி நிற்கக்கூடிய பிரச்சனை. அமெரிக்கா நாங்கள் வியாபாரத்தை நிறுத்திவிடுவோம் என்று அஞ்சியதால் போர் நிறுத்தியதாக, அதை ஏற்றுக்கொண்டதாக இந்தியா சொன்னால் அது நமக்கு ஒரு அவமானம். செல்ஃப் ரெசிஸ்டன்ஸ் ரியலண்ட் என்று சொல்கிறீர்கள். அதாவது நாம் நம்மை தற்காத்து கொள்ள சுயாதீனமான உற்பத்தியை நாம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறோம். ரிலையன்ட், அந்த செல்ஃப் ரிலையன்ட் என்று சொல்கிறீர்கள். மேக் இன் இந்தியா என்று சொல்கின்றீர்கள். சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் என்று சொல்கிறீர்கள். பிரதமர் அவர்களே, இதற்கான கடப்பாடும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? இந்தியா முழுவதும் எத்தனை கூட்டங்களில் பேசுகிற நீங்கள், ஒரு ஒளிபாடாக மாங்கி பாத்தை மட்டும் பேசக்கூடிய நீங்கள், இந்திய நாட்டுக்கிடையிலே இறந்து போன எமது உயிர்களுக்கான தீர்வு என்ன? அதுதான் மக்கள் கேட்கிறார்கள். அப்பாவிகள், பாவம், கண்களில் கண்ணீர் வடிகின்றது. எந்த பாவம் அறியாத எம் நாட்டு எங்களுடைய உறவுகள், அக்கால் தங்கைகள் இறந்து போனார்களே, அண்ணன் தம்பிகள் படுகொலை செய்யப்பட்டார்களே, இந்த பயங்கரவாதிகளுக்கான தண்டனை எப்போது கொடுக்க போகிறீர்கள்? இதுதான் கேள்வி. இந்த ரகசியத்தை எங்கள் நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளிடத்திலே எப்போது பேசப் போகிறீர்கள்? இதுதான் கேள்வி. திரைக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் என்ன? இதை எப்போது தேசத்திற்கு மக்கள் பிரதிநிதியின் மூலமாக விளக்கப் போகிறீர்கள்? இதுதான் கேள்வி. இதை தாண்டிய மற்ற கேள்விகள் இல்லை என்பதே இந்த நிகழ்ச்சியின் ஆழமான புரிதலாக இருக்கிறது. நன்றி.